இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது நான்வெஜ் பிரியர்களுக்கு, அதாவது கடல் உணவுகள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு நண்டை பிடிக்காமல் இருக்காது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நண்டு தான். கடல் உணவுகளில் ஊருக்குன்னு போயிட்டா காயல்பட்டினத்தில் கடற்கரையில் இந்த வள்ளத்துக்கு போவாங்க பாருங்கள், அந்த சாச்சாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், அவங்க 1 கிலோவுக்கு மேலே நண்டு கொண்டு வந்துடுவாங்க வீட்டுக்கே. கடல் நண்டை இப்போ எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத சாச்சா காமிப்பாங்க. இது ஜஸ்ட் வேறு ஒன்றும் கிடையாது. மேலே உள்ள பின்னாடி திருப்பிட்டு மேலே உள்ள ஓடை நெம்பி எடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் உள்ள அந்த கால்களை ரெண்டாக உடச்சி விட்டுருங்க. விருப்பப்பட்டால் உடச்சி விடலாம், இல்லைனாலும் அப்படியே வச்சிடலாம். இப்போ குமிஞ்சி கிடக்கிற நண்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம சமைக்கும்போது ஒன்றா தான் சமைச்சோம். நல்ல ருசியாகவும் இருக்குது. கலர் தான் வித்தியாசமாக இருக்குது. நண்டு தான் வித்தியாசமாக இருந்தாலும் அதில் உள்ள சுவைகள் மாறவே இல்லை. ரொம்ப சத்து உள்ளது. நண்டு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ எல்லாருமே நண்டு சாப்பிட்லாம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஜலதோஷம் பிடிச்சிட்டா, சளி இருமல் வந்துட்டா உடனே நண்டை சூப் வச்சோ ரசம் வச்சோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான நிறைய மருத்துவ குணங்கள் கூட நிறைஞ்சிருக்குது. இரத்த சோகை உள்ளவங்க இந்த நண்டை நீங்கள் அடிக்கடி சேர்ந்து சாப்பிட்லாம். அவங்களுக்கு இரத்தத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றாங்க. எலும்பு தேய்மானம் உள்ளவங்க, முட்டு வலி அந்த மாதிரி வர்றவங்க இந்த நண்டை தாராளமாக சாப்பிட்லாம். இதில் புரோட்டீன் அதிகமாகவே இருக்குது. இது எலும்பு தேய்மானம் உள்ளவங்க, மூட்டு வலி அதிகமாக உள்ளவங்க இந்த நண்டை நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்லாம். க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் அவங்க எப்படி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்கன்றது. இதனால் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு உள்ள அந்த மஞ்சள் பகுதியெல்லாம் எடுக்கணும்னு அவசியமும் இல்லைங்க. ஜஸ்ட்டு மேலே உள்ள ஓடை திருப்பி எடுத்துட்டாலும் இந்த கைகளை, அந்த கால் இருக்குது பாருங்கள், அதையும் உடச்சி எடுத்து நம்ம தனியாக இன்னொரு பவுலில் போட்டு வச்சிடலாம். நண்டு கடையில் வாங்கும்போது நல்ல கவனமாக பார்த்து வாங்கணும். பழைய நண்டாக இருந்தால் அதை வாங்காதீங்க. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும் போது அது உயிரோடு இருக்கும். அந்த மாதிரி உள்ள நண்டை நம்ம வீட்டில் சமைக்கும்போது ரொம்ப ருசி கொடுக்கும். குழந்தைங்களும் நண்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு சதைப்பகுதியை மட்டும் எடுத்து கொடுங்க. வளரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது நண்டு. 5 நிமிஷத்தில் 1 கிலோ நண்டையும் உரிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான் அது. பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப கடினம் மாதிரி தெரியும். இப்படி 2ஆக உடச்சிட்டு நம்ம ஒரு நண்டை 2ஆகவும் உடச்சி குழம்பு மாதிரி வைக்கலாம். தனியாக அந்த கால்களை உடச்சி சூப் மாதிரியும் செய்யலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.